ராஜேந்திரன் அவர்களுடைய தயாரிப்புல ஆதி ஆறுமுகம் அவர்களுடைய இயக்கத்துல கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள்ல உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் பனை. ஹரிஷ் பிரபாகரன் மற்றும் மேக்னா முதன்மை கதாபாத்திரத்துல நடிக்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான நடிகை வடிவுக்கரசி அவர்கள், நடிகர் கஞ்சா கருப்பு, இமான் அண்ணாச்சி இவங்க எல்லாம் இணைஞ்சு நடிக்க இந்த பனை படம் உருவாயிருக்கு. நம்ம கேட்ட பாடல்ல ஒரு வரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எங்க தாத்தனுக்கு சொந்தம் ஐயா பனைமரம் அப்படின்னு. சோ தென் மாவட்ட மக்களுக்கு இந்த வரியை ரொம்ப அழகா பொருத்தி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லணும். என்னோட சொந்த ஊரும் தென் மாவட்டம் தான். சோ பனைமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நுங்கு, பதனி, பனங்கிழங்கு, கருப்பட்டி, பனம்பழம், பனங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் ருசிச்சு வளர்ந்த ஆள் நானு. சோ அவ்வளோ நற்பயன்களை கொடுக்கக்கூடிய பனை மரங்கள் காக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருவை மையமா வச்சு இந்த பனைப்பரத்தை உருவாக்கி இருக்காங்க. சோ படத்தோட டீமுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் சிறப்பு விருந்தினர்களை மேடை கழிச்சிடலாம். முதலாவதாக பனைப்படத்தின் தயாரிப்பாளரும் கதாசிரியருமான எம் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். அடுத்தபடியாக கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்க துணைத் தலைவர் ஆர் அரவிந்தராஜ் அவர்களை மேடை கழிக்கிறேன். திரைப்பட பாடலாசிரியர் பேராசிரியர் திரு சொர்க்கோ ரா கருணாநிதி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். மூத்த துறை நட்சத்திரம் நடிகை வடிவுக்கரசி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். பனை படத்தின் கதாநாயகன் ஹரிஷ் பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். படத்தின் கதாநாயகி மேக்னா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். படத்தின் இசையமைப்பாளர் மீரா லால் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். படத்தின் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் ரங்கசாமி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். படத்தின் எடிட்டர் ராம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டிய தருணம். அதற்காக தயாரிப்பாளர் எம் ராஜேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். முதலாவதாக கவி பேரரசு திரு வைரமுத்து ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக திரு விக்ரமராஜா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு அடுத்தபடியாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. திரு அரவிந்தராஜ் அவர்களுக்கு அடுத்தபடியாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. நடிகை வடிவுக்கரசி அவர்களுக்கு அடுத்தபடியாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. பேர் அனுப்பட்டுங்களா? இன்னொருத்தர் பேர் துரை சிங்கம். துரை சிங்கம். அடுத்தபடியாக திரைப்பட பாடலாசிரியர் பேராசிரியர் திரு சொர்க்கோ ரா கருணாநிதி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களை படத்தின் கதாநாயகன் மற்றும் கதாநாயகிக்கு சால்வை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். கதாநாயகி மேக்னா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது.
கவி பேரரசு வைரமுத்து அவர்களை படத்தின் தயாரிப்பாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். முதலாவதாக பனைப்படத்தின் தயாரிப்பாளரும் கதாசிரியருமான எம் ராஜேந்திரன் அவர்கள் வரவேற்புரை வழங்க இருக்கிறார். வணிகர் சங்க துணைத் தலைவர் மகேஸ்வரன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. பனைப்படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்த வந்திருக்கும் கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களும் தமிழ்நாடு வணிக சங்க தலைவர் ஏஎம் விக்ரமராஜா அவர்களையும் மற்றும் திரையுலக முன்னோடிகள் தமிழ்நாடு இயக்குனர் சங்க தலைவர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களையும் செயலாளர் பேரரசு அவர்களையும் துணைத் தலைவர் ஆர். அரவிந்தராஜ் அவர்களையும் தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய பைவ்சார் கதிரேசன் அவர்களையும் இணைச் செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களையும் தயாரிப்பாளர்கள் மைக்கேல் ராயப்பன் அவர்களையும் செயற்குழு உறுப்பினர் என் விஜயமுரளி அவர்களையும் பேராசிரியர் சொர்கோ இரா கருணாநிதி அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த படத்தின் எடுக்க காரணம் என்னவென்றால் பனை தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும். பனையில் எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது இதை கருத்தை கொண்டு இந்த படம் நான் தயாரிக்க முன்வந்தேன். என்னுடைய இணை தயாரிப்பாளர் பிரபாகரன் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துள்ளார். யார் யார் எங்கு வெவ்வேறு தொழில் செய்தாலும் பனை பாதுகாத்து எல்லோருக்கும் இக்காலத்தில் உள்ளவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கமே. இதனால்தான் அதற்கான தகுந்த நம் கவிஞர் ஐயாவை தேர்ந்தெடுத்தேன். அவர்தான் படத்திற்கு படத்திற்கு பக்கபலமாக உள்ளார். அவர் எழுதிய பாடல் அனைத்தும் உங்களுக்கே தெரியும். படத்தின் கதை களம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. படக்குழுவினர் ஒளிப்பதிவாளர் நன்றாக எடுத்திருக்கிறார்கள். இப்படம் நிச்சயம் விருதுகளை பெறும் என்று நம்புகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெற்றேன். அடுத்தபடியாக பனைப்படத்தின் கதாநாயகி மேக்னா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இங்க வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு எப்போவுமே இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும், எத்தனை மூவி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணாலும். அண்ட் இன்னைக்கு இவ்வளோ லெஜெண்ட்ஸ் முன்னாடி வந்து பேசணும் போது கொஞ்சம் ஃபியர் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹோல் டீம், பனை மூவி டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டைரக்டர் சார் ஆகட்டும், ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இந்த மூவியில் எந்த ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சாரி சொல்லிக்கணும். நான் மட்டுமே இல்லை, அவங்களும் பண்ணியிருந்தாலும் சரி. பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்காக வந்து இந்த மூவியில் வந்து ஒரு பர்சனல் ஒரு சோலோ சாங் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வைரமுத்து சார் இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் கிட்ட இருந்து எனக்குன்னு ஒரு சாங் க்ரியேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐம் ஃபீலிங் ரியலி ப்ரவுட் ஃபார் திஸ். அண்ட் எல்லாருக்கும் என்டையர் டீம் ஆஃப் பனை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தீங்க. லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பனைப்படத்தின் கதாநாயகன் ஹரிஷ் பிரபாகரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்காச்சும் நர்வஸாக தான் இருக்கேன், என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும், சீஃப் கெஸ்ட் வைரமுத்து சாருக்கும் பேரரசு சாருக்கும் வந்திருக்க ஒவ்வொருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு இது வேறு வாய்ப்பு கொடுத்த ராஜேந்திர ப்ரொடியூசர் சார் ராஜேந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நடிகர் TSR அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன்.
இந்த கறி வாங்கி கொடுக்குறீங்க. முதல்ல ஊடக நண்பர்களுக்கு நன்றி. இன்னும் இது கரெக்டா இருக்கா? முதல்ல ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நல்ல யூடியூப்லையும் சரி பத்திரிகையிலையும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக பனை வந்து கிடைச்சிருக்குது. நம்ம நாட்டுடைய பாரம்பரியம், பொருளாதாரம், பண்பாடு, உடல் ஆரோக்கியம், பனங்கல், தென்னங்கல், ஈச்சங்கல் இதெல்லாம் ஆரோக்கியமான பொருட்கள். பணம் வெள்ளமும் தான். அந்த பேட்டியெல்லாம் இன்னும் பார்க்கல, இப்போ படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப ப்ரொடியூசர் ரொம்ப சிறப்பான முறையில் எடுத்திருக்காரு. அதனால ப்ரொடியூசர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழில் அதிபராக இருந்தாலும் ஏகப்பட்ட தொழிலர்கள் இந்த சினிமாவை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நட்டமான தொழில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சினிமா வந்து எந்த காலத்துலேயும் நஷ்டத்தை கொடுக்காது. இல்லை, நான் ஒரு தொழில்துறை வல்லுநருங்கிறதுனால சொல்கிறேன். அவருக்கு முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்துருங்க. அடுத்து டைரக்டர், ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் மேலே வர முடியும். ஸோ அந்த டைரக்டர் செல்வராஜ் சார் அசிஸ்டண்ட்டு, அவரும் வந்து ஒரு திறமையாக எடுத்திருக்காரு, அவருக்கு நன்றி. அடுத்து பட்ஜெட் படங்கள், நானாக 100 கோடி 500 கோடி பட்ஜெட்டில் 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் இன்றைக்கி நடிக்கவே போக முடியும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் பெரிய படங்களில் தலை காட்டப்பட முடியும் மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு வருது. ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டிங் இன்றைக்கி போயிட்டுருக்க காலத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள், அதாவது ஒரு 2 கோடி 3 கோடி போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரியல, அந்த பட்ஜெட் படங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளர். நம்ம சார் வந்து கவிப்பேரசு ஐயா வந்து பாரதிராஜன் சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்ததுண்டு. அவரும் கண்ணன் சார் கேமராமேன், சார் வரிகள் அது எதெடுத்தாலும் பாரதிராஜா சார் வந்து சொல்லுவார். அப்போ அந்த வரிகளை இப்போ தான் நான் அதை கேள்விப்படுறேன் படையை பற்றி. அவ்வளோ பெரிய லெஜண்டு கவி, நமக்கெல்லாம் பெருமை, உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவி பேரரசே இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறது ரொம்ப 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 புண்ணியம்னு வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாட்டின் வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் வந்து 1000 பிஸி இருக்கும், போராட்டங்கள் அது இது. இந்த பிஸியான வேலையில் ஒரு தொழில் அதிபர், வியாபாரி செழித்தால் நாடு செழிக்கும். வேலைக்கு போகிறதுனால நாடு செழிக்காது. வியாபாரி செழித்தால் இந்த பனை தொழில் உலகமெல்லாம் பரவட்டுங்கிற எண்ணத்தில் அவர் வந்திருக்கிறது மிக 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 மகிழ்ச்சி. அடுத்து அம்மா, மேடம் அம்மா 1000 படங்களுக்கு நடித்தவங்க, பெரிய பிளஸ்ஸிங். அவங்க வந்திருக்கிறது மிக மிக நன்றி, தேங்க்யூ. நானும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் எல்லா துறையிலும் உள்ள தான் தொழிலும் நேசிக்கிறவங்க. நான் ஜவுளித்துறையில் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல சாதனை தொழில், அதில் உள்ளவங்கெல்லாம் வந்து சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். நான் நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்ச உடனே இப்போ என்னை திரும்பி பார்க்குறாங்க, அதுக்கு முன்னாடி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. நடிகருங்கிற அந்தஸ்து கிடச்சிச்சு. நீ அடுத்து சினிமாக்குள்ளே நிறைய தொழில் அதிபர்கள், சின்ன சின்ன தொழிலதிபர்கள் வாங்க. ஒரு படத்துக்கு 10 படம் எடுங்க. ஹோட்டல் மாதிரி தான். ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும், ஒருத்தருக்கு ரோஸ்ட் பிடிக்கும். இது மாதிரி பல வகைகள். அது மாதிரி 4-5 தொழிலதிபர்கள் சேர்ந்து ஒரு 5லேருந்து 6 படம் எடுத்திங்கன்னா 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். தொழில் அதிபர்கள் இணையிறது ரொம்ப ஈஸி. ஜாப் வயர்ஸ் இருக்கோம்ல, வேலைக்கு போகிறவங்க அவங்க இணைய மாட்டாங்க. இப்படி தொழிலதிபர்கள் 2 தொழிலதிபர்கள் கோ ப்ரொடியூசர்ஸ், அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இது மாதிரி 10 தொழிலதிபர்கள் 5 தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்த சினிமா துறையில் என்னென்ன ஒரு பாசிட்டிவ் மெசேஜ், 1000 காலத்து மெசேஜ் இது. அது ஆற்றுல குளிக்கிறது என்ன சுதந்திரிங்களா, நான் அந்த ஊருக்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த விஷுவலைஸை நம்ம பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ அதனால் தொடர்ந்து மீடியா பீப்புள் இதை நீங்கள் பனை தொழிலை எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு சுகர், ப்ரெஷர், லொட்டு எல்லாம் போயிடும். பணம் சேர்த்தா சுகர் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ரெகுலராக 10 சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் பனை மரத்துக்கு
ஆதரவு கொடுத்து எல்லாம் எழுதுங்க. நீங்கள் எழுதுறதுல 10,000 இளைஞர்கள் வளர்ச்சி விழிப்புணர்ச்சி வருவாங்க. ஸோ போதும், நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் திரு VP மணி அவர்களை ஒரு சில வார்த்தை. நமது தேசத்தின் பெருமைக்குரிய கவிப்பேரரசர் அவர்களுடைய சீரிய தலைமையிலே இன்று ஒரு சிறப்பான பனை நமது மண்ணினுடைய மனத்தை மாறாமல் நமது கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற வகையிலே இதை தயாரித்து தமிழ் மக்களுக்கு வழங்கிய தயாரிப்பாளர்களுக்கும் இதை பணியாற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து எங்களது பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களது மாநில மாநாட்டிலே பங்கேற்று தமிழ் தெருக்களில் அனைத்திலும் தமிழ் மொழி பரவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த கவிப்பேரரசர் அவர்களுடைய எண்ணங்களை நினைவாக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் படைத்த எங்கள் பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த பனை நிச்சயமாக வெற்றி பெறும். ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் கடந்து வந்த பாதையை நினைவூட்டியது. நானே ஒரு காலத்தில் பனைமரத்தில் நொங்கு வெட்டும் போது இந்த செங்குலவிலாம் இருக்கும், அதெல்லாம் கொட்டி அங்கே பனைமரத்திலிருந்தே அங்கிருந்து குதிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பழைய நினைவுகளை எல்லாம் நமது தயாரிப்பாளர் கண்முன்னே கொண்டு வந்தார். நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். எப்படி கவிஞர் வாலி அவங்க சொல்லுவாங்க போல, ஊக்குவிக்கிறவங்கள உரிய முறையில் ஊக்குவிச்சா தேக்கு விற்கிற வியாபாரியா மாறிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல படத்தை தயாரித்து தந்த இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இந்த குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய பெருமைக்குரிய தலைவர் அவர்கள் அனைத்து வகையிலும் துணை நிற்பார். நன்றி, நல்வாழ்த்துக்கள். அடுத்து நான் பேச கூப்பிட போறவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அம்மன் படத்துல இவங்க சொன்ன திருஷ்டி எடுக்கிறேன் வா அப்படின்ற டயலாக பார்த்து சின்ன வயசுல நான் பயந்த ஞாபகம் இன்னும் எனக்கு இருக்கு. ஏகப்பட்ட படங்கள்ல இவங்க நெகட்டிவ் கேரக்டர்ல மிரட்டி இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில ரொம்ப அன்பான சுபாவம் கொண்டவங்க. தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். திரை நட்சத்திரம் வடிவுகரசி அவர்களை பேச அழைக்கிறேன். இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரே நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரப்போகுது. அதே மாதிரி பனையோட பயனை பற்றி சார் நிறைய சொன்னார். நிறைய சொல்லும் போது அதையே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு 1000 படங்கள்ன்ட்டாரு. அவர் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கிட்டோம். 1000 படங்கள் நடிக்கலாம். என்ன மூர்த்தி சார்? ஓகே. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க, கொஞ்சம் தெரியாதவங்க. பனையை பற்றி நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சப்ஜெக்ட் எழுதி முதலே வரவேற்பு உரை சொல்லும் போதே சொல்லிட்டாரு. அடுத்து ஐயா ஸ்பீச் கொடுக்கும்போது அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அந்த பனைமரங்கள்லாம் இவ்வளோ இருந்ததா. நான் நடித்த பனைமரத்தில் அந்த நிழல் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கேரவன்லேயோ வேற எங்கேயோ போயிடலாம் இல்லை. அந்த பனம் மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா, அது அடியில் தான் நின்று இருக்கணும். ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். அது ஹீரோயின் பாப்பா அழகாக இருக்குல்ல, நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கிறா. அந்த பாப்பா சொல்லலை, ஹீரோ சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க அப்பா தான் பார்ட்னர் இதில், அதனால் அவர் சொல்ல மாட்டார். ஆனால் நான் சொல்லியே ஆகணும் இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். வெயில், தண்ணி தாகம், ரொம்ப சிரமத்தில் நடித்தோம். எங்களுடைய சிரமத்தெல்லாம் மேலே இருக்கிற பிரபஞ்சம் ஏற்றுக்குச்சுன்னா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும். ரொம்ப சிரமப்பட, அதாவது அங்கே வேலை செய்கிறவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத நாங்கள் அங்கே போய் வேலை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான் அவர் சொன்னார், ஊடகங்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள் ப்ரொமோட் பண்ணாதான். நீங்கள் எப்படி ஆர்டிஸ்டெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ, யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறீங்க, உங்கள் சேனல்லாம் ப்ரமோட் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்குறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும். அதை நீங்கள் இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு தான் அவர்
ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டாரு. இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, நீங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அதுதான் நான் முதல்லே சொல்லிட்டேன். ஐயா வைரமுத்து அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர். அவர் கையால் அவர் தலைமை தாங்கி நடத்துகிற இந்த விழா அப்படின்னா அப்போ இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அப்போது அடுத்து நம்ம வந்து சந்திக்கிறது வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் சந்திப்போம்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த அந்த இன்னசென்ட், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கார். நல்லா பண்ணியிருக்காங்க, 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி இல்லை, ஆனால் ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ஸ்டேஜில். ஐயா இவர் பேசும்போது சொன்னார், இந்த படத்துக்கு வந்து நானே யோசித்தேன், நம்ம வந்து சினிமாவுக்கு ஐயா வந்திருக்காரு. ஏன்னா பாடல் எழுதுனது மட்டும் இல்லை, தலைமை தாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அவர் வந்து ஐயா வந்திருக்காரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. ஒருவேளை இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதே அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, எவ்வளோ வியாபாரங்கள் இருக்குது, அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கும், நாங்களும் பழிச்சுக்குவோம். அதை செய்யணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் உங்களை பார்க்குறேன். அதனால் ஐயா வந்திருக்காருன்னா இந்த படத்தை அவரும் ப்ரொமோட் பண்ண போகிறார். அப்படி அவர் ப்ரொமோட் பண்ணார்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வரும். இவர் சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வரும். எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்க, தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணுங்கன்னு உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. பாகுபலி படத்துல அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணி இந்த பனை படத்துக்கு இசையமைச்சிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் மீரா லால் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. நான் பேசுகிறது சான்ஸே இல்லை ஆக்சுவலாக. எப்பவுமே இங்கே வந்து எல்லாம் பெரியவங்க எனக்கு ஆக்சுவலாக எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் இங்கே பார்க்குறது. நான் உங்கள் கூட உட்காரதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பத்திரிகை எல்லாருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இப்போ ஆக்சுவலாக எனக்கு தேங்க்ஸுன்றது ஒரு சான்ஸ் கிடைச்சா தான் அது ஏதாவது அப்ளை பண்ண முடியும் சார். சான்ஸில் வித்தவுட் சான்ஸ் நோபடி கான் டு எனிதிங். இது மாதிரி எனக்கு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த பிக்சர் கொடுத்தார். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன நியாயம் பண்ணணுமோ அந்த நியாயம் நான் எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் தான் அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக இதுக்கு எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது டைரக்டர் ஆதி ஆறுமுகம் சார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய டீம், என்னுடைய கீபோர்ட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ரிதம் பிளேயர்ஸு, சிங்கர்ஸு, லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் போய் அவங்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்கிறதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள். தேங்க் காட் உங்ககிட்ட நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக திரைப்பட பாடலாசிரியர் பேராசிரியர் திரு சொர்க்கோ ரா கருணாநிதி அவர்களை பேச அழைக்கிறேன். நாட்டரசர் அரியணையில் நலம் வாய்க்க பூத்திருந்து, ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து, பாட்டரசர் கவிதைகளில் பரிமளித்து, எங்கள் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன். வணக்கம். முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுராடிருப்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லடியை வணங்குகிறேன். வணக்கம் என்று தொடங்குகிறேன். பாருங்கள் இந்த பிரம்மாக்களுடைய அவையை. ராஜாக்கள் கூட்டம், விக்ரம ராஜா, பேரரசு, ஒரு புலவன் இங்கே நிற்கின்றேன். அரசர்கள் கூட்டத்திலே ஒரு புலவன் நான் நிற்கின்றேன். கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இன்குபேட்டர், தெர்மாமீட்டர், லாப்டாமீட்டர் என்று மீட்டர் கணக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிற அறிவியல் யுகத்திலே ததும்பி நிற்கிறது, நிரம்பி நிற்கிறது கூட்டம். அங்கும் வெளியே இடம் கிடைக்காமல் நிற்கிற கூட்டம். இதற்கு யார் காரணம்? சீரரசன், சிறப்பரசன், செம்மொழி அரசன், எங்கள் கவி பேரரசன் தான் காரணம். தமிழ்நாட்டிலே 33 முறை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் முதல் பரிசு பெற்ற ஒரு கவிஞன். 2023 முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் என்ற விருதை தமிழக அரசியல் பெற்ற ஒரு கவிஞன்.
உலக மாநாடுகளே 3 மாநாடுகளே முழங்கிய ஒரு கவிஞர், இசை உலகின் மேதை இசைஞானி அவர்களும் எழுத்தாளர் சுஜாதா அவர்களும் நடத்திய திரைப்பட பாடலாசிரியர் போட்டியிலே 25,000 பேருக்கு மேலே கலந்து கொண்ட போட்டியிலே முதல் பரிசு தங்க பேனா பெற்ற ஒரு கவிஞர், ஆட்டோ ஓட்டுகிறவனுக்கு இந்தியாவிலே முதலிலே டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரு கவிஞர், அவன் நான் தான். நான் சொல்கிறேன் இந்தியாவிலே சிறந்த கவிஞர்கள் 5 பேரை சொல்லென்றால் எங்களுடைய மன்னன், எங்களுடைய அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞர், இந்தியா மொழிகள் தோன்றியதிலே சிறந்த கவிஞர் ஒரு 3 பேரை சொல் என்றால் எங்கள் அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞர் ஒருவரை சொல் என்றால் அவர் எங்கள் அண்ணன் கவி பேரரசு என்று நான் எல்லா மேடைகளிலும் சொல்வேன். என்ன கவிஞங்க? சுரதாவை நான் காதலித்திருக்கிறேன், காமராசரை நான் கைகுப்பி வழங்கினேன். நான் காமராசரை முகம் எனும் அதற்கு ஒரு தலைநகரோ, கைகள் மூடிய கோட்டை கதவுகளோ. ஆனால் அம்மா சொன்னதை போல 7 முறை குடியரசு விருதை பெற்ற கவிஞன் இங்கே வந்திருப்பதே நமக்கு பெரிய பெருமை. உன்னை பற்றி, அண்ணனை பற்றி ஒரு 2 வரியை சொல்லலாம். உன் சட்டையை பிழிந்தால் சமுத்திரம் கிடைக்கும், நீ எட்டி நடந்து தரும் இமயத்தை ஜெயிக்கும். உன்னுடைய எழுத்துகள் ஒவ்வொன்றுக்கும் தங்க பதக்கம். நான் ஒரு படத்திலே பாட்டு எழுதினேன். ஓடி உழைப்பவர் வாடி கிடக்கையில் தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்திமிர் பாடி கணக்குது. அந்த லால் போன்ற இசையமைப்பாளர் சொன்னார், இதுல இசை இல்லை என்றார். நல்லா படிங்கனே, மறுபடியும் படிங்கனே. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில் கோடி கணக்கிலே மூடி கிடக்கு, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்திமிர் பாடி கணக்குது. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில் கோடி கணக்கில மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்திமிர் பாடி கணக்குது. இல்லையா இசை என்றேன். தமிழில் தான் இசை இருக்கிறது. தமிழை விட உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, தன்ன தனத்தன 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 தன்ன தனத்தன. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, கஞ்சி அழுகையில் நெஞ்சை பிழியுது, பஞ்சம் பசித்துய நஞ்சாய் பரவுது, வஞ்ச கையவரி மஞ்சம் பெருகுது. பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி கழுகுது, கஞ்சி அழுகையில் நெஞ்சை பிழியுது, பஞ்சம் பசித்துய நஞ்சாய் பரவுது, வஞ்ச கையவரி மஞ்சம் பெருகுது. தமிழின் அழகு எல்லாமே உண்டு. அன்பு இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, வீரம் இருக்கிறது, விருது இருக்கிறது. தமிழில் அனைத்தும் இருக்கிறது. அதில் இசையும் இருக்கிறது. தமிழை விட உயர்ந்தது எது உண்டா? போப்பாண்டவர் சொல்கிறார், என் கூற்றல். என் சமாதியிலே தேவதூதன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவன் இங்கே உறங்குகிறான் என்று சொல்லவில்லை. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று. கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம், கருவறை இன்றைய பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புதுக்காலம் இந்த காலம். படை நில வானத்திலே குடியிருக்க, பனிக்கோட்டிலே மணிக்கணக்கிலே படித்திருக்க, வடக்கடைய சூரியனை பிடித்து பார்க்க விஞ்ஞான யுகத்திலே சொல்லிட்டு போயிட்டான். அவன் பெரியவனா, இவன் பெரியவனா, அது பெரிதா இது பெரிதா என்று என்பவனுக்கு தீர்ப்பு சொல்ற. ஆண்டவரே அறியாது செய்கிறார்கள் மன்னியும். யார்? கர்த்தர். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. இந்த கூட்டத்தில் நாளைக்கு ஒரு மந்திரி இருக்கலாம். ஆகவே தமிழை படியுங்கள். தெய்வத்தை விட உயர்ந்த தமிழ் தான் தெய்வத்தை விட உயர்ந்தது. விடை வருகிறேன், போய் வருகிறேன். தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்க துணை தலைவரும் சின்னத்திரை இயக்குநர்கள் சங்க செயலாளருமான ஆர் அரவிந்தராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பனை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக கவி பேரரசு அவர்களின்
வரிகளிலே பாடல் என்றாலே அதிலே நிச்சயமாக பெரிய சுவை இருக்கும், கருத்து இருக்கும், வெற்றியும் இருக்கும். நான் சொல்ல வேண்டாம், எல்லாருமே சொல்லிட்டாங்க 7 முறை தேசிய விருது பெற்றவர்னு. நான் அவரை பற்றி நிறையா பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கு இது மேடை இல்லைன்னு நினைக்கிறேன், டைமும் கிடையாது. அதனால பேரரசு அவர்கள் ஒரு இந்த சந்தர்ப்பத்துக்காக எழுதின மாதிரியே ஒரு பாடல், தனிப்பட்ட பாடல் ஒன்று, அது கேட்ட எனக்கு நினைவு வந்து இந்த காலையில் இந்த இன்விடேஷனை பார்க்கும்போதே அருமையான ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள். மரத்தை மனிதன் அழிக்கக்கூடாது என்பதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள். ஒரு மரம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அவனுக்கு பயன்படுகிறது. மனிதன் படுப்பது கட்டில், ஒன்று அவன் பிறந்தவுடன் ஆடுவது தொட்டில். ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டில் மறக்க முடியாத 2 கடைசி வரிகள், மனிதன் வாழ்க்கையிலே எல்லாமே மரம்தான் மரம்தான், அதை மனிதன் ஏனோ மறந்தான் மறந்தான் என்று எழுதியிருந்தார்கள். மறக்க முடியல அந்த வரியை. ஒரு மரத்தை பார்க்கும் போதே எனக்கு தோணும், ஐயா வச்சுட்டு இன்னைக்கு அதை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சே உண்மையிலே நான் பெரிய பாக்கியமாக கருதுறேன். அதாவது கவிதைக்கு ஒரு புது மொழி தந்தவர் ஐயா அவர்கள். முதல்ல வந்து நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும்னாரு. இது யாருமே வந்து யோசிக்க முடியாத ஒரு அற்புதமான கற்பனை. அங்கதான் வந்து என் மனசை முதல்ல அவர் தச்சது. உங்க வெள்ளி கொலுசெலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும், பட்டுப்புடவையை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோட்சம் பெறும்னாரு. ரொம்ப அற்புதமான, அதாவது நான் நிறைய நேரத்தில் அவருடைய வரிகளை கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவரை பற்றி வியந்து இருக்கேன். இரவின் மீது வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம்னாரு. இதை யாராவது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கற்பனை. இரவின் மீது வெள்ளை அடித்தால் அது விடியல் என்று அர்த்தம். அற்புதமான, அதாவது அவருடைய ஒவ்வொரு வரிகளையும் இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் மேலே அவர் எழுதியிருந்த முதல் வரி, அதை வச்சு நான் ஒரு படத்தில் ஒரு பாடலே கூட எழுதினேன். அதாவது ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த வரியோட தாத்பரியம் என்னங்கிறது புரியும். அவங்களுடைய துணைவியாரோட ஐயா வந்து காதலில் இருந்த காலம் அது. அதில் ஒரு அற்புதமான ஒரு வரி எழுதியிருந்தாங்க. அழகான ஒரு நேரத்தில் வந்து அவங்கள சந்திக்கும் போது நல்ல மழை பெய்யுது. 2 பேரும் கண்களால் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டம் தான் அது. இவரோட கைக்குட்டையை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வாங்கி ஒத்திட்டு கைக்குட்டையை கொடுக்குறாங்க. பஸ் வருது, போய் ஏறிடுறாங்க நன்றின்னு சொல்லிட்டு. அந்த கைக்குட்டையை பார்த்த உடனே அவருக்கு தோணுந்தான், இந்த கைக்குட்டை உளராமல் இருக்க ஒரு உத்தி தெரியக்கூடாதான்னு. காயவே கூடாதா என்னைக்கும், ஏன்னா அவங்க ஒத்தி கொடுத்தது. காயவே கூடாது, இந்த கைக்குட்டை உளராமல் இருக்க ஒரு உத்தி தெரியக்கூடாதான்னு. அது மாதிரி அவருடைய ஒன்றும் கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி கிழமை படித்து அழுகாத, அதாவது ஒரு புத்தகம் படிக்கும்போது, படம் பார்க்கும்போது சமயத்தில் நம்ம கண்ணில் தண்ணி வரும். ஒரு புத்தகம் படிக்கும்போது கண்ணில் தண்ணி வர வைக்கிறதுனா அது கவி பேரரசு அவர்களால் தான் முடியும். அப்படி ஒரு அற்புதமான கவிஞர். அவரோடு இந்த மேதையை பகிர்ந்துள்ள எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்து நம்ம வியாபாரிகளின் நலனாக வழங்கி கொண்டிருக்கும் திரு விக்ரமராஜா அவர்கள். அவர் எவ்வளவு ஒரு பெரிய மனிதர் என்பது நான் நிறைய நேரத்தில் வந்து அவரை சந்திச்சிருக்கேன். ஏன்னா வியாபாரிகளுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்னா அவர் அப்படி ஒரு பாதுகாவலராக இருந்துகிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியே உண்மையிலே அவர் வந்து இந்த படத்தை பரப்புறதுக்காகத்தான் இங்கே வந்து இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காரு. அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா நம்ம தயாரிப்பாளர் ஐயா அவர்கள் வந்து அவருக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால தான் பனைமரத்தை பாதுகாருங்கள் என்பது வந்து ஒரு அற்புதமான விஷயம், நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் கொண்டுகிட்டு வந்திருக்கிறது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இதுக்கு அற்புதமான இசையமைத்திருக்கிறார் நமது மீராலால் அவர்கள். லால் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இசையமைச்சிருக்காங்க. படம் வந்து பார்க்கறதுக்கு, இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக படம் வந்து திரையிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று என்னுடைய ஆசைகளை கூறி, இந்த படத்திலே பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி
படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்ற என்னுடைய ஆசையை மீண்டும் ஒரு முறை கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பாச்சியில் இவர் வைத்த முதல் கமர்ஷியல் வெடி திருப்பதி வரை ஒலித்தது. அதிரடியான படங்கள் மூலம் ரசிகர்களின் மனதை ஆளும் இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே பேசுகிறதுக்காக நான் வரல, கவி பேரரசோட பேச்சை கேட்குறதுக்காக நான் வந்துருக்கிறேன். நான் அவர் பேச, அவருடைய பேச்சு, அவர் உரையாடலை, அவருடைய கவிதையை நேர கேட்குறதே பெருமையான விஷயம். அந்த பெருமை தெரிஞ்சு நான் வந்திருக்கிறேன். கவி பேரரசு வைரமுத்து, இது வெறும் பேர் இல்லை, இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. கவி பேரரசு வந்து தமிழோட கௌரவம், தமிழுக்கு கிடைத்த தவப்புதவன். அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு, நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை கொஞ்சம் சொல்லிடணும். கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள், அவர்கிட்ட சில ஓப்பனிங் சாங் இருக்கும், அறிமுக பாடல். அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவருடைய பிறந்தநாளிலோ, கிராமங்கள் கூட அவர் பிறந்தநாளில் கொண்டாடப்படும். அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்களில் இடம்பெற்ற டூயட் பாடலாம் அவ்வளோ இருக்காது, அந்த அறிமுக பாடல் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா இப்போ அண்ணாமலையில் வந்தேன்டா பால்காரன், பாட்ஷா, ஆட்டோக்காரன், இந்த மாதிரி நிறைய பாடி வைப்பான். இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பப்படும். இது திரையோடு மட்டும் போகாது. பெரிய கதாநாயகனோட அறிமுக பாடல் வந்து சினிமா தியேட்டரோட திரையோட போய்விடாது, அது மக்கள்கிட்ட போய் சேரும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போய் சேரும். அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை, நல்ல தத்துவங்களை, மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து, அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கவி பேரரசு வைரமுத்து. அண்ணாமலை படத்தில் பார்த்தா இல்லை எத்தனை கருத்து இருக்கும். பசி இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோலாகும், இந்த நிறைய வரையும் ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே. முதல்ல ஆட்டோக்காரனா ஒரு மாதிரியே பார்த்தாங்க. ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம், அது ஒரு சேவை, அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்காரன் சாங். இது நான் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தேன். அப்போ நான் இயக்கும் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன். திருப்பாச்சி, அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ இந்த ஊர் நான் இந்த ஊர், முகவரி தேவையில்லை. நான் முதல்ல கதை விஜய் சார்கிட்ட சொல்லும்போது அந்த பாடல் சிச்சுவேஷன் இல்லை. நான் பொதுவாக கதை சொன்னேன், அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் நிறைய ரசிகர் சம்பாதிச்சு வச்சுருக்கிற ஒரு கதாநாயகன். அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு, இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு கதாநாயகன். இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி, அண்ணாமலை படத்தில் கவி பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேன்டா பால்காரன். அடுத்து சிவகாசி, வாடா வாடா தோளா வாழ்ந்து கொப்பம் வாடா. திருப்பதி வந்தால் திருப்போம், தீப்பொறி போல இருப்போம், உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா, உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா.
இதெல்லாம் நான் எழுதுனதில்லை, என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசை எழுத தூண்டியது கவி பேரரசு. நான் வந்து அவர்கிட்ட வந்து காப்பி அடிச்சு நான் ஒத்துக்கிறேன். இப்போ அதுக்கு காப்பி அடிச்சான்னு கேட்டுறாதீங்க. இது ஒரு இதை தப்பாக போயிருக்காங்க, டக்கு ஏதோ ஒரு எனக்கு பணம் தான்றாங்க. இப்போது அது வேறு ரொம்ப உஷாராக பேச வேண்டியிருக்கு. பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுதுவது வேறு, ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு. நிறைய இங்கே பாடலாசிரியர் இருக்காங்க, அவங்க டியூனுக்கு பாடலாசிரியராக பாடல் வரிகளை நிரப்புவாங்க. கவி பேரரசர் அவர் மட்டும்தான் அந்த ஒரு டியூன்லேயும் ஒரு கவிஞனாக கவிதைகளை நிரப்புவார். நிறைய வரிகள் சொன்னார் அழகரா சார், அத்தனை வரிகளும் பாடலா சார், கவிதை, அத்தனை வரையும் கவிதை. உதாரணத்துக்கு ராஜபார்வையில் கமலஹாசன் வந்துக்கு அது பார்வையற்றவர், அந்த கேரக்டருக்கு உள்ளே புகுந்து ஒரு பார்வையற்றனோட சுச்சுவேஷன் அந்த பாடல் கேட்கும்போது நம்மளுக்கு வலிக்கும். அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஆஃப்ல ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. கண்ணுக்குள் முல்லை வைத்தது யார் தீர்த்தது, தண்ணீரில் இருக்கும்போது வேர்க்கின்றது. இதுக்கு மேலே என்ன கவிதை வண்டி இருக்கு? சினிமா பாடல், அது சினிமா பாடல் இல்லை, சினிமா கவிதை. கவி பேரரசு எழுதின ஒவ்வொன்றும் பாடல் அல்ல, கவிதை கவிதை கவிதை. அதனால தான் ஒரு கவி பேரரசு, நான் வெறும் பேரரசு. பனை, விக்ரம் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பனைக்கு திரைப்படத்தை எதுக்கும் வரமாட்டாரே, இந்த பனை பாடல் வீட்டில் எதுக்கு வந்திருக்காருன்னு யோசிச்சு பார்த்தேன். அது காரணம் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும், இங்கேருந்து திருச்சி போகிறோம், தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன், போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி காப்பி. வரும்போது அப்படி தான், கும்பகோணம் டிகிரி காப்பி. சென்னைக்குள்ள நிறைய இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் காணும். இப்போ என்ன இருக்குது? கருப்பட்டி காப்பி. அங்கேயும் கமிச்சு வச்சிருச்சு. கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்றைக்கி கருப்பட்டி காப்பின்னு எங்கே பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி தான். கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க, கருப்பட்டியில் பல வகை போடுறாங்க. அப்போ இன்றைக்கி பூரா அன்றைக்கி கருப்பட்டி காப்பிங்கிறது இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதை மேலும் பிரபலப்படுத்தணும், ஒரு வியாபார சங்க தலைவராக நம்ம வியாபாரிகளில் வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம விக்ரமராஜா வந்திருக்காரு நினைக்கிறேன். அவருக்கு வாழ்த்துக்கள். பனை எல்லாருக்கும் சிறப்பாக பேசிட்டாங்க. சில விஷயம் இப்போ சாங் பார்க்கும்போது அப்படியே நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்து செஞ்சிருச்சு. பதநீர்லாம் இன்றைக்கி கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனையோ பானங்களாக இருக்குது. பதநீருக்கு நிகராக எதுவுமே இல்லை. ஒரு வீட்டு வாசல்லையும் பதினி விற்கும்போது அந்த பனை ஓலையில் அந்த பதினியை ஊற்றுவான், அந்த பனை உள்ள வாசனத்தோடு அந்த பதினி கொடுப்போம் பாருங்க, அதுக்கு நிகர் உள்ளது எந்த பணமும் இல்லை. அந்த நுங்கு வண்டி இன்றைக்கி பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், காரில் போகலாம், என்னெல்லாம் போகலாம். அந்த நுங்கு வண்டியை ஊற்றிட்டு தெரிஞ்சவங்கள காலகட்டம் அதுதாங்க உண்மை சந்தோஷமான காலகட்டம். அதுதான் வண்டி. அந்த வண்டி ஓட்டுற போது இன்றைக்கி எந்த கார் ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது. பனைமரம் இளவட்ட கல்லும்பாங்க ஊரில், அது ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, சிலர் தூக்குவாங்க. முதல் முறையில் சிவாஜி தூக்குறதை பார்த்துருப்போம். ஆனால் கிராமங்களில் பனைமரம் ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும், அது ஒரு பெருமையாக இருக்கும். பனைமரம் அது வேறு, நான்லாம் ஏறியிருக்கேன், நெஞ்சை வச்சு ஏறுறது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த கொண்டக்கட்டை தாண்டதும்பாங்க. பனைமரத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடுவில் மேலே உட்காரணும், அதுதான் முழுசாக ஏறணும். தையர் உட்காந்து தான் இதெல்லாம் வெட்டி கீழே சாய்க்க முடியும். நான் அவருடைய ஏறி மேலே உட்காந்துட்டேன், ஹைட்டு
அப்படியே அடுத்து கீழே பார்க்குறேன், பனைமரம் ஒடிஞ்சிருமோன்னு தோணுது எனக்கு. ஆனால் தெரியாதனம் ஏறிட்டோமோ அப்படின்ட்டு ஒரு மயக்கம் வர வருது. அப்புறம் ஒன்று உஷாராயிட்டேன், கீழேயே பார்க்கக்கூடாது, நொங்கு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்ட்டு அப்பயே மேலே பார்த்து வானத்தை பார்த்துட்டே கீழே இறங்கினேன். ஏன்னா அவ்வளோ பனைமரம் ஏறுறது அது ஒரு கவர்மெண்ட் நினைக்கிறது. அப்புறம் இன்னொரு இந்த பனை ஓலைக்கு அது ஒரு அதிசயம் இருக்குப்பா. கவிப்பேரரசு அவர்கள் ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பற்றி நிறைய இருந்தாங்க, ஒவ்வொரு அதிசயமாக இருந்தாங்க. எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னென்னா பனை ஓலை தான். இந்த பனை ஓலையில் செய்த வீடு மேலே மண் சுவரில் பனை ஓலை, பனை ஓலையில் பூரை போட்டிருப்பாங்க. என்ன அதிசயம்னா வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ளே படுத்தா அந்த பனை உளுந்து குளிர்ச்சி தரும், வெக்கம் இருக்காது, வேர்க்காது. இன்றைக்கி இப்போ இந்த என்னதான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் அதுக்கு நிறுத்த சொல்ல முடியாது. ஏசிலாம் இன்றைக்கி மனசு இருக்க முடியாது. கூரை வீட்டுக்கு ஏசி, பனை ஓலை. சரி ஓகே, வெயில் காலத்துலாம் அப்படி இருக்குது. அப்போ மழை காலத்தில் இன்னும் குளிருமே? அதான் இல்லை. மழை காலத்தில் ஹீட்டை தரும், வெப்பத்தை கீழே இறக்கும், குளிராது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்லி கூலிங்கு மட்டும்தான் தரும். பனை ஓலை தான் வெப்பத்தையும் தரும், குளிர்ச்சியும் தரும். இது எவ்வளோ அதிசயம். அந்த அதிசயத்தை தாங்கினதான் பனை மரம். பாடல் கவிப்பேரரசு இந்த பனையை பற்றி எழுத பாடலில் சில வரியை படிக்கும் பகிர்ந்துச்சு. பனை மரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும். அடுத்த வரி, பனை ஓலை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும். அப்போ பனை ஓலை இல்லைன்னா ஊவே சாமிநாதையர் எதை பதிச்சுப்பா, எதை புதுப்பிச்சு தமிழை புதுப்பிச்சிருப்பாரு, அழிஞ்சு போயிருக்கும். சிலப்பதிகாரம் இருந்திருக்காது, திருவாசகம் இருந்திருக்காது, திருக்குறள் இருந்திருக்காது, தமிழின் அடையாளமே இருந்திருக்காது. அதை காப்பாற்றியது பனை ஓலை. இதை விட சிறப்பு பனைமரத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம், சிலர் காவி ஆடையை உடுத்தலாம், சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம். நீங்கள் எந்த ஆடையெல்லாம் அணிவிச்சுங்க, திருவள்ளுவர் கையில் இருக்கிற பனைமொழி யார் அழிப்பீங்க? அது தமிழ் யாது. நீங்கள் திருவள்ளுவர் கலரை மாற்றலாம், அவர் கையில் இருக்க பனைமொழியை மாற்றவே முடியாது. அது தமிழின் அடையாளம். இவ்வளோ சிறப்பு இருக்குது திருவள்ளுவர். இன்னைக்கு திருவள்ளுவர் அவர் திருநீர் அடைஞ்சிருக்காரா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரா, எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரா, அதெல்லாம் இல்லை. எங்கள் திருவள்ளுவர் பனைமொழியை தாங்கியிருக்கிறார், தமிழை தாங்கியிருக்கிறார். அந்த சிறப்பு என்று எங்கள் தமிழுக்கு இருக்கு. இவ்வளவு சிறப்பு, இது எல்லாத்தோட சிறப்பு இந்த படத்துக்கு கவிப்பேரரசு பாடல் இருந்து. அதை விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பொறுமையாக சொற்க பேசினதெல்லாம் தாங்கிக்கிட்டு, நாம் பேசினதெல்லாம் அதோட நாம் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு, அந்த பொறுமை இருக்காருல்ல, பொறுமை பேரரசு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.